பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? பிரியமானவர்களே, கடந்த வாரம் நான் வந்து சென்னையிலேருந்து என்னுடைய சொந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணும்போது எப்பொழுதுமே ப்ரேயர் பண்ணிகிட்டே போவேன். அன்னைக்குன்னு பார்த்து அந்த சூழ்நிலை வந்து சரியாக அமையலை. என்னால் ப்ரேயர் பண்ண முடியல. பக்கத்தில் ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. சரி, இப்போ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டாப் 2 ஸ்டாப் இருக்குது, நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பு. அப்போ பார்த்தோன்னா பயங்கர மழை. அது வரைக்கும் மழை இல்லை, அதுக்கப்புறம் பயங்கர மழை. சரி, அந்த மழையிலே வந்துட்டு சரி நம்ம வேறு வழியில் இறங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இறங்குறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கேன். என்னோடய ஸ்டாப் வந்துருச்சு. பயங்கர மழை பெய்யுது. நான் எப்போதுமே யாராவது இருந்தாங்கன்னா லக்கேஜை வந்து கொடுத்துட்டு அவங்கள கீழே எடுத்து வைக்க சொல்வேன். அன்றைக்கி மழை பெஞ்சதுனால யாருமே அங்கே நிற்கல. உடனே நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் இறங்கிட்டு அதுக்கப்புறம் லக்கேஜ் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ட்ரெயினுக்கு க்ளோஸாக வந்து அந்த லக்கேஜை தூக்கும் போது வெயிட் இருந்ததுனால என்ன ஆச்சு, என்னுடைய கால் வந்து ஸ்லிப்பாக ஆரம்பிச்சிருச்சு. மேலே அந்த பிளாட்ஃபார்மில் மழை பெய்கிறதுனால தண்ணி இருந்திருக்கு. அப்போது நான் கால் வச்சு ரொம்ப பேலன்ஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா, ஒரு கால் வந்து பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் நடுவில் ட்ராக்கு நோக்கி ஒரு கால் மட்டும் எனக்கு கீழே இறங்குது. அப்போ முட்டி வரைக்கும் ஒரு கால் மட்டும் கீழே இறங்குது. எனக்கு நல்லா தெரியுது நான் கீழே விழப்போகிறேன்னு சொல்லிட்டு. நல்லா யோசிங்க இந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. பயங்கர மழை பெய்யுது, கால் முட்டி வரைக்கும் கீழே போயிடுச்சு. ஒரு கால் பிளாட்ஃபார்மில் இருக்குது. எனக்கு வந்து என்ன பண்ணுறதுலே அவ்வளோதான், முடிஞ்சிச்சு லைஃப், அவ்வளோதான், எவ்ரிதிங் இஸ் ஓவர் அப்படின்னு நான் நினைக்கிற நேரத்தில், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏசப்பா அப்படின்னு நான் சொல்லும் போது, ஒரு கரம் எந்த ஃபோர்ஸாக என் காலு கீழே இறங்குச்சோ அதே மாதிரி ஒரு கரம் வந்து என்னை அப்படியே ரிவர்ஸில் என் காலை மேலே ஏற்றினா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு கரம் வந்து என்னை தாங்கி ஈக்குவலாக அப்படியே பிளாட்ஃபார்மில் நிறுத்துச்சுங்க. நீங்கள் நம்புவீங்களோ மாட்டிங்களோ எனக்கு தெரியாது. அந்த சூழ்நிலை உண்மையாகவே என்னோட முடிஞ்சிருச்சு, என் ஜீவன் அவ்வளோதான் அப்படின்னு நான் நினைக்கும் போது ஆண்டவருடைய கரம் தான் அன்றைக்கு என்னை தாங்கினதுங்க. உண்மையாகவே நான் வந்து நினச்சே பார்க்கல. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு செகண்ட் நான் கீழே விழுந்திருந்தேன்னா இந்த மழையில் யாரும் வந்து ஃபஸ்ட்டு இறங்கி என்னை தூக்கியிருக்க மாட்டாங்க, தூக்கவும் முடியாது. ஏன்னா ட்ரெயினே 1 to 2 minutes தான் அங்கே நிற்கும். ரெண்டாவது, அந்த இருட்டில் நான் எவ்வளோ சவுண்டு போட்டாலும் வெளியில் கேட்காது. என்னோடய தகப்பனார் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் மழை பெய்கிறதுனால அவரும் பிளாட்ஃபார்முக்கு வரல. அவரும் ட்ரெயின் டிக்கெட் கவுண்டர்கிட்டே தான் நிற்கிறாரு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் கிருபை தாங்க என்னை தாங்கினது. நான் வந்து மரித்துட்டேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கினது. சங்கீத புஸ்தகம் 94வது சங்கீதம் 18வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையை நான் மீண்டுமாய் நினைத்து பார்த்தேன். நான் வந்து உண்மையாகவே நான் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்னா அது ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் தாங்க. அந்த இடத்துல வந்து நான் ஒரு 1 to 2 minutesக்குள்ளே என்னை வந்து யாருனாலுமே காப்பாற்ற முடியாதுங்க. ஆண்டவருடைய கரந்தான் என்னை வந்து அன்றைக்கு என்னை காப்பாற்றினது என்று நான் சொல்லுவேன். இதை போய் நான் என் தகப்பனார்கிட்ட போய் நான் சொன்னேன்னா அவர் என்ன பண்ணுவார், பயந்துருவார். அதுக்கப்புறம் என்ன ட்ரெயின்லேயே வர வேண்டாம், இனிமேல் நீ வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டெசிஷன் எடுத்துருவார். அதனால் வந்து அந்த மழையிலே நான் அழுதுகிட்டே போனேன், ஏசப்பா என் மேலே ஏன் ஆண்டவரை இவ்வளோ நேசம் வச்சுருக்கீங்க, தகுதியே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த மழையிலே ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒருவேளை அநேகர் இந்த சூழ்நிலை வழியாக நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். என்னை தாங்குகிறதுக்கு யாருமே இல்லை, என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, என் சூழ்நிலையை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறீங்களா? நம்ம கீழே விழும்போது மனுஷன் வேணால் சந்தோஷப்படுவாங்க, ஆனால் ஆண்டவர் நம்மளை தாங்குகிற தேவன். நம்ம கீழே விழும்போது அவர் நம்மளை தாங்கி தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறாருங்க. நம்ம தான் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ, ஆண்டவர் நம்ம புலம்பலை கேட்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் தள்ளிவிடாத தேவன். நம்ம கீழே விழும்போது நம்மளை தாங்குகிற தேவன். நாம் அழும்போது நம்ம கண்ணீரை துடைக்கிற தேவன்.
ஆம் பிரியமானவர்களே, எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை காப்பாற்றின தேவன் உங்களையும் நேசிக்கிறார். உங்கள் ஜீவனையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிங்க. உங்கள் ஆபத்து நாட்களில் ஆண்டவரை தேடுங்க. நிச்சயமாய் அவர் உங்களை விடுவிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.